வணக்கம். இது வெற்றி வழிகாட்டி லேர்ன் த்ரூ எம்சிக்யூஸ் டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் எம்சிக்யூ 17/12/2025. ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போற எம்சிக்யூ என்னன்னா, the Moy River that was recently seen in the news due to the cross-border cyber fraud activities forms a natural boundary between which two countries. ஓகேங்களா, மோய் ரிவர் அப்படிங்கறத நியூஸ்ல வந்துட்டு போட்டிருக்காங்க. ஸோ எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எல்லை தாண்டிய ஸோ இணைய சட்டவிரோத செயல்கள், ஓகேங்களா, ஸோ சைபர் ஃப்ராட் ஆக்டிவிட்டிஸ். ஸோ இந்த விஷயத்துக்காக இந்த மோய் ரிவரை பத்தி நியூஸ்ல வந்துட்டு போட்டிருக்காங்க. ஸோ இது எந்த இரண்டு நாடுகளுக்கு இடையே வந்துட்டு இயற்கை எல்லையாக அமைந்துள்ளது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் இஸ் தாய்லாந்து அண்ட் மியான்மர். ஓகேங்களா, ஸோ மியான்மர் அப்படிங்கிறது பர்மா. ஓகே, ஸோ இதை பத்தி ஒரு ஷார்ட் நோட்ஸ் வந்துட்டு நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ இங்க கொடுத்திருக்காங்க. ஸோ தாய்லாந்து இருக்கு, மியான்மர் இருக்கு, இதுக்கு நடுவுல வந்துட்டு இந்த எல்லை. ஓகேங்களா, ஸோ இந்த எல்லை பிரதேசங்கள்ல தான் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சைபர் ஃப்ராட் ஆக்டிவிட்டிஸ் வந்துட்டு நடக்குது. ஓகேங்களா, ஸோ இதுலதான் வந்துட்டு இந்த மோய் ரிவர் அப்படிங்கிறது அமைஞ்சிருக்கு. இந்த மோய் ரிவரை மியான்மர்ல, ஓகேங்களா, பர்மால தங்யன் ரிவர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஓகேங்களா, தங்யன் ரிவர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இது வந்துட்டு இயற்கையாகவே மியான்மருக்கும் தாய்லாந்துக்கும் இடையில வந்துட்டு இயற்கை எல்லையாக அமைஞ்சிருக்கு. ஓகேங்களா, இந்த மோய் ரிவர் அப்படிங்கிறது சால்வின் ரிவரோட துணை நதி. சால்வின் ரிவர் அப்படிங்கிறது திபெத், ஓகேங்களா, திபெத் பீடபூமியில இருந்து உற்பத்தி ஆகுது. ஓகேங்களா, சோ தென்கிழக்கு ஆசியா, சவுத் ஈஸ்ட் ஆசியால லாங்கஸ்ட் மிக நீளமான ஃப்ரீ ஃப்ளோயிங் ரிவர். ஓகேங்களா, அது வந்துட்டு சால்வின் ரிவர். ஃப்ரீ ஃப்ளோயிங் ரிவர்னா நடுவுல எந்த ஒரு அணைக்கட்டும் இல்லாம இருக்கக்கூடிய அந்த ரிவர். ஓகேங்களா, சரி. நெக்ஸ்ட் இந்த பார்டர் டவுன்ஸ் பாருங்க. இந்த மேசோட் அப்படிங்கிறது தாய்லாந்துல இருக்கு, மையாவடி அப்படிங்கிறது மியான்மர்ல இருக்கு. ஓகேங்களா, சரி. இந்த பார்டர் டவுன்ஸ் தான் வந்துட்டு இந்த நதி வந்துட்டு இதன் வழியா வந்துட்டு பாயுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகே, நெக்ஸ்ட் ரீசெண்டா நியூஸ்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த எல்லையில வந்துட்டு சைபர் ஃப்ராட் ஆக்டிவிட்டிஸ் மற்றும் ஆழ்கடத்தல், ஓகேங்களா, இணையவழி சட்டவிரோத செயல்கள் மற்றும் ஆழ்கடத்தல் வந்துட்டு நடைபெறுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. முக்கியமா இங்க குஜராத்ல இருந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா, ஆன்லைன்ல ஜாப் வாங்கி கொடுக்கறதா சொல்லி டேட்டா என்ட்ரி, ஓகேங்களா, சோ இந்த மாதிரி ஆன்லைன் ஜாப்ஸ் வந்து இங்க இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி அங்க கூட்டிட்டு போய் அங்க வந்துட்டு சட்டவிரோதமான செயல்கள்ல வந்துட்டு கட்டாயமா, ஓகேங்களா, ஸ்லேவரி கிட்டத்தட்ட அடிமை பண்ற மாதிரி வச்சு கட்டாயமாக ஈடுபடுத்தி இருக்காங்க. ஓகேங்களா, சோ அதுதான் வந்து நியூஸ்ல வந்துட்டு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, சோ எதனால இந்த இடத்துல வந்துட்டு இந்த மாதிரி சட்டவிரோத செயல்கள் நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தா, போரஸ் பார்டர்ஸ். ஓகே, போரஸ் பார்டர்ஸ் அப்படின்னு சொன்னா சரியா பாதுகாக்கப்படாத எல்லைகள். ஓகேங்களா, சரி. சோ இதுல இந்த ஏரியா பாத்துருக்காங்க. இங்க கொடுத்திருக்காங்க ஏரியாவுல 2 ஏரியா கொடுத்திருக்காங்க. ஒண்ணு வந்துட்டு இந்த ஷ்வே கொக்கோ அப்படிங்கிற இந்த ஏரியா, இன்னொன்னு வந்து கே பார்க். சோ இதுலதான் வந்துட்டு இந்த சட்டவிரோத செயல்கள் வந்துட்டு நிறைய நடைபெறுது. ஓகேங்களா, சோ அப்ப இந்த ரிவர், மோய் ரிவர் அப்படிங்கிறது எந்த இரு நாடுகளுக்கு இடையேயான எல்லை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, மியான்மர் மற்றும் தாய்லாந்துக்கு இடையேயான எல்லை. ஓகேங்களா, சோ